வணக்கம் டிடி குரூப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வந்து இப்போ கரும்பு லோடு ஓடிட்டு இருக்கிறதுனால சரியாக வீடியோ எடுக்க முடியல, டைம்ஸ் இல்லை. இன்றைக்கி வந்து லோடு இல்லை. இன்றைக்கி என்ன தேதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் 15 பிப்ரவரி. சரிங்களா? இன்றைக்கி இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்கோம். இன்றைக்கி வந்து லோடு ஆகலை, என்னன்னு தெரியல. வண்டிங்க அதிகமாகிடுச்சு, அதனால் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்கல, லோடு ஆகலை. இப்போது நம்ம சாப்பாடு செய்ய போகிறோம். என்ன சாப்பாடு, என்ன குழம்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் கார குழம்பே. தெரியுதா? ஓகே, சூப்பர், தெரியுது. வெண்டைக்காய் கார குழம்பு தான் இப்போ நம்ம வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறோம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காய் வந்து லேசாக தண்ணியில் கழுவிட்டு அறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன் கையில். அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய், சாதம் ஏற்கனவே வடித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதில் இந்த பாத்திரத்தில் இப்போ நம்ம இந்த குழம்பு செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பு கீழே இருக்குது, ரெடியாக இருக்குது. வாங்க செஞ்சிடலாமா? ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, வானொலி சூடு ஏறிடுச்சு. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குவோம், இல்லாட்டி வெண்டைக்காய் கருகி போயிடும். அண்டாக்கா காசும் அபுகாசும். வெண்டைக்காய் நல்லா வணங்கி வந்துரே. ஜீ பூம்பா எல்லாத்தையும் இப்படி எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு போட்டாச்சு. இப்போ நம்ம அதை அப்படி திருப்பி விட்டுறலாம். இந்த சொயின்னு சவுண்டு வருது பார்த்தீங்களா? அந்த சவுண்டு நல்லா நிற்கணும். இது எதுக்காக இப்படி வெண்டைக்காவை வந்து வணக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு எண்ணெய் பசை மாதிரி வரும். வணக்காமல் போட்டோம்னா சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும் எண்ணெய் பசை. அதுக்கு வராமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இந்த வெண்டைக்காயை வந்து வணக்கிறோம். 5 நிமிஷத்தில் வெண்டைக்காயை வணக்கி நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். வெண்டைக்காயை வணக்கி இப்படி பார்த்திங்கன்னா மெலிசாக வர மாதிரி வணக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த ஆயில் பஸ் வராது. இப்போ அடுத்ததுக்கு நம்ம தாளிக்கிறதுக்காக வானொலியை வச்சு எண்ணெய் காஞ்சதும் முதல்ல கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு பார்ப்போம். எண்ணெய் ரொம்ப கோபமாக இருக்குது. முதல்ல வெங்காயத்தை போட்டு வணக்கி எடுத்துப்போம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு இடித்து வச்சதை போட்டு ஒரு பொடிங்களை போட்டு கடைசியாக தக்காளியை போட்டு வேக வைப்போம். அதுக்குள்ளே கொஞ்ச நேரம் நம்ம வெங்காயத்தை வேக வைக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இடித்த இஞ்சி பூண்டை போட்டு வணக்கிடலாம். இஞ்சி பூண்டு வாசம் வந்ததும் தக்காளியை இது கூடவே போட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நல்லா கம்மன்னு இஞ்சி பூண்டு வாசனை வருதுப்பா. அடி பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தக்காளியை கொஞ்சம் போட்டுருவோம்.
இதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் லேசாக உப்பு, அதை ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் எல்லாமே இதில் போட்டு நல்லா கிளறிக்குவோம். அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுடலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லேசாக தண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த சின்ன ஸ்பூனில் எல்லாமே ஒரு ஸ்பூனாக போட்டிருக்கேன். நான் ஒரு ஆள் தானே சாப்பாடு, எல்லாமே பொடியெல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம். இப்படியே வேணும்னாலும் நம்ம சப்பாத்திக்கு இல்லை பரோட்டாவுக்கு அப்படியே இந்த மாதிரி கெட்டியாக போட்டு சாப்பிட்லாம். இந்த வெண்டைக்காயை கூட மிக்ஸ் பண்ணி போட்டு. ஆனால் நம்ம ரைஸுக்கு சாப்பிட போகிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாகிடும். கொஞ்சம் அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக இறக்கும் போது பார்க்கலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் அதில் போட்டுடலாம். இந்த வெண்டைக்காயும் கொஞ்சம் வேகணும்ல. வெண்டைக்காயை போட்டு நம்ம தட்டை போட்டு மூடி வச்சுருக்கோம். இன்னொரு 15 நிமிஷம் வேகட்டும். அது அறிந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். காய் வெந்துருச்சு, குழம்பு கொச்சிருச்சு, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இறக்கிடலாம். அச்சோ, எங்கே போட்ட துணி? அப்போ just to miss it. Oh my god. Whatever. Check the mic and make sure it sound right, boys. அப்படியே வந்துடு, அழகாக வந்துடணும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். அதை எடுத்து அப்படி மூடி வச்சுட்டு வெண்டைக்காய் எவ்வளோ பெருசாக இருந்தது, குட்டி கொண்டு ஆகிடுக்குது. சூப்பராக இருந்தது. அப்படியே ஒரு ஓரமாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு இப்போவே சொல்லு வருது. நான் அப்படி எடுத்து இப்படி வச்சு சூப்பராக இப்போ சாப்பிட்டாக்குது. நல்லா இருக்குது. எனக்கு பசிக்குது. காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல. நான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்குறேன். ரெஸ்ட் இல்லாமல் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடச்சிருக்கு. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் வீட்லேயும் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். சீக்கிரமாக அடுத்த ஒரு லைவில் பார்க்குறேன். லைவ்லேயும் வரவேன். டாட்டா, பாய் பாய். அருமையாக இருக்குதுப்பா, சூப்பர்.